வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பக்கம் எலெக்ஷன் ஃபீவர் சூடு பிடிச்சு களத்துல வேட்பாளர்கள்லாம் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் தினம் தினம் பாஜகவை பற்றியும் பாஜகவின் வேட்பாளர்கள் பற்றியும் ஏதாவது ஒரு செய்தி வெளியில வந்துகிட்டே இருக்கு. தினம் தினம் அண்ணாமலை எப்படி எல்லாரையும் கடிச்சு விழுந்து பிராண்டி கொதறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறோம். கொஞ்ச நாள் முன்னால பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் எப்படி எலெக்ஷன் டைம்ல செக் பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசி அச்சுறுத்தி மிரட்ட முயற்சி பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்று பாத்தீங்கன்னா இதை விட சீரியஸான ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் குறித்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு சிட் ஃபண்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட 1872 ஆரம்பிச்சு 150 வருடமாக இந்த சிட் ஃபண்ட் நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. இதுல பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், 60-70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 80-85 வயசு கூட இருக்கு. பெரும்பான்மையான கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்கள். மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சிட் ஃபண்ட்ல கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சிட் ஃபண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டு வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் போது கிடைச்ச பணத்தை எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் மற்ற நேரங்கள்ல தேவைப்படும், அவங்களோட ரிட்டையர் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உடைச்சு சம்பாதிச்ச பணத்தை கடைசியா ரிட்டையர் ஆகும்போது பல்கா கொண்டு அதை இந்த சிட் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. பிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டிருக்காங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்ஸ் போட்டிருக்காங்க, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போட்டிருக்காங்க, கோல்டு லோன்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி எத்தனையோ விதத்துல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் 525 கோடி வரைக்கும் இந்த சிட் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதத்துல ஆரம்பிச்சு மெதுவா ப்ராப்ளம்ஸ் வெளியில வர ஆரம்பிக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட கரெக்டா கிரெடிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிலே பண்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா இப்ப வந்துரும் அப்ப வந்துரும் இழுத்தடிக்கிறாங்க. சரி, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வேண்டாம், எங்க பிக்ஸட் டெபாசிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு எங்க அசலை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா இப்ப தரோம் அப்ப தரோம்னு சொல்றாங்க. 2 வாரம் போஸ்ட் டேட்டட் செக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 150 கஸ்டமர்ஸ்க்கு மேல போஸ்ட் டேட்டட் செக்ஸ் கொடுத்து அந்த செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு இந்த செக் திரும்ப வந்துருது அப்படின்னு இங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த தள்ளாத வயதுலயும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம தினமும் இந்த கம்பெனி வாசல்ல நாங்க நிக்கிறோம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க நிக்கிறோம். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. இல்ல எல்லாரும் கேக்குறாங்க, அதனால கொஞ்சம் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது கஷ்டமா இருக்கு, 2 வாரத்துல வந்துரும், 3 வாரத்துல வந்துரும் ஒண்ணு சாக்கு சொல்றாங்க. இல்லன்னா இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க அப்படின்னு ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேட்டோம்னா ஓப்பனா மிரட்டுறாங்க, ரூடா பேசுறாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? போங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா பயமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒட்டுமொத்தமா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்களோ, எங்க மொத்த பணமும் போயிருமோங்கிற அச்சத்துல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கண்ணீர் விடாத குறையா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த சிட் ஃபண்டுடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 தேர்தல்ல பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் டி தேவநாதன் யாதவ். இவருக்கும் இவர் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேற்பட்ட சொத்துகள் இருக்கு. இது அவர் எலெக்ஷன் அஃபிடவிட்ல அவளையே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பலதரப்பட்ட பிசினஸ் எல்லாம் பண்றாரு. யுஎஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறானா, பல பிசினஸஸ் பண்றாராம். 300 கோடிக்கு மேற்பட்ட சொத்து இருக்கிற இவர் தான் பாஜகவிலேயே வெல்த்தியஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல இவர்களை எல்லாம் சந்தித்த காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன், பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இங்க பணத்தை போட்டுட்டு வராதவங்க நிறைய பேர் போய் முறையிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போன் பண்ணி தங்களுடைய குறைய சொல்லி இருக்கிறாங்க. அவர் இதற்கு நான் ஏதாவது லீகலா ப்ரொசீட் பண்ணி உங்க பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு அவருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அதுல ஒரு ஆடியோ கிளிப்பிங் போட்டு காட்டுறாரு. அதுல ஒரு அம்மா அவர்கிட்ட பேசுற அந்த கான்வர்சேஷன் அவங்க சொல்றாங்க, என்னோட வயசான அப்பா அம்மா
அவங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் ஆன 25 லட்சம் ரூபாய் அதுல போட்டிருக்கிறாங்க. இப்போ கேட்டா கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க சார் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல அவங்க பதிவு பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். இது சம்பந்தமா சவுத் சென்னை கேண்டிடேட் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆல்ரெடி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க காது கொடுத்து கேட்டுக்கிறாங்களே தவிர அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், எழுத்துப்பூர்வமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிட்டையும் நாங்க இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்த பணத்தை இங்க டெபாசிட் பண்ணி ஏமாந்த ஏகப்பட்ட கிளையன்ட்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை கிட்ட இப்படி ஒரு மோசடி நடக்குது, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனா இன்னி வரைக்கும் அண்ணாமலை கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்போ கடந்த 4-5 மாசமா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மீடியாவில வரதுக்கு முன்னால பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த கம்பெனியோட சிடி தேவநாதன் யாதவ பாஜகவுடைய சிவகங்கை தொகுதியோட வேட்பாளரை அறிவிச்சு இன்னைக்கு மோடி மேடையில இவரை பக்கத்துல வச்சுட்டு இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மாங்குன்னு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு களத்துல நிக்கிறீங்களோ, மோடி வரணும், மீண்டும் மோடி, வேண்டும் மோடின்னு எந்த சமூகத்தினர் பேசுறீங்களோ அதே சமூகத்தை சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கு எவனோ ஒருத்தர் ஃப்ராடு கிட்ட தாரவாத்தை கொடுத்துட்டு நடுத்தெருவுல நெருக்கதியா நிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அச்சத்தினாலதான் இவங்க இந்த நியூஸ வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க மீடியாவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு ஓட்டு கேட்கறாங்களே, நாளைக்கு இவ ஜெயிச்சு பதவிக்கு வந்து உட்கார்ந்துட்டார்னா தன்னுடைய அரசியல் பதவியும் பவரையும் பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா எங்களுடைய வாழ்க்கையோட சேவிங்ஸ் எல்லாம் ஸ்வாகா பண்ணிடுவாரு அப்படிங்கிற அச்சத்துலதான் இன்னைக்கு வெளியில வந்து மீடியாவுல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே எதிர்கட்சி சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தரோட நடந்திருந்ததுன்னா இந்த அண்ணாமலை எப்படி ரியாக்ட் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. வயசான சீனியர் சிட்டிசன்ஸோட படம் 500 கோடிக்கு மேல ஒருத்த ஆட்டையை போட்டிருக்கான், அவனை கொண்டு வந்து கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்கீங்களே, இதுதான் நீங்க பேசக்கூடிய நீதி, நேர்மை, நியாயம், ஊழலற்ற ஆட்சியா? எப்படி இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால அவரை கேண்டிடேட்டா நிறுத்த முடியுது? அப்ப நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்கி இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கூட்டு களவாணி தரத்துல எவ்வளவு பங்கு வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலா எழத்தானே செய்யும். அந்த கேள்வியை கேட்கத்தானே செய்வோம். அப்ப ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், மேடையில மட்டும்தான் கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பெருமையா பேச வேண்டியது. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் செல்லரிச்சு போன ஊழல் தான். இப்படி போன்ற ஃப்ராடுகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சிவகங்கையில இருக்கக்கூடிய மக்களே பிளீஸ் உஷாரா இருங்க. இது போன்ற ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு எம்பியா தேர்ந்தெடுத்து தொலைக்காதீங்க. நாளைக்கு உங்க பணத்தையும் ஆட்டையை போட்டு ஓடிடுவாரு. வயசானவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க, 20-25 வருஷம் கஷ்டப்பட்டு ஏதாவது கம்பெனியில வேலை செஞ்சு மாசம் சம்பளம் வாங்கி அதுல சிறுக சேமிச்சு ரிட்டையர் ஆகிற டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை, அதை எந்த பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க? பிள்ளைங்களோட படிப்புக்காக வச்சிருக்கலாம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கலாம், இல்ல ரிட்டையர்ட் லைஃப்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம வந்ததுன்னா அந்த பணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம், அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட வச்சு மாசம் செலவு தள்ளலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்படி ஒட்டுமொத்த வயசானவங்களோட வயிற்றுச்சல வாங்கி கொட்டிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா உண்மையிலேயே? இப்படி 10% 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் கொண்டு போய் இவங்க கிட்ட கொடுக்குறீங்களே, இதை வேற பெரிய முட்டாள்தனம் கிடையாது. எவ்வளவு சிட் ஃபண்டுகள் இந்த மாதிரி மூடுது, அதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு எல்லாம் வந்து புரிதல் வர மாட்டேங்குது. ஒருத்த அதிக வட்டி கொடுக்கறான்னு சொன்னா அங்க ஆபத்து இருக்குங்கிறத ஏன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தேவைப்படுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க.
4 மாசமா சொல்றீங்களே, ஏதாவது பண்ணாரா பாஜகவுடைய தலைவர் உங்களுக்காக? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே தானே பேசாம இருந்தாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தானே ஒரு ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல மட்டும் இல்ல, நாட்டு லெவல்லயே இதுதான் நடக்குது. இந்த மாதிரி 420s பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்க இவங்க எல்லாருமே குற்றவாளிகள்னு தெரிஞ்சே சப்போர்ட் பண்ணது இந்த பாஜக அரசாங்கம். அது தேவநாதன் யாதவா இருந்தாலும் சரி, பிரிஜ் பூஷன் சரண் சிங்கா இருந்தாலும் சரி. பாவம் அந்த வயசானவங்களுக்கு அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் திரும்பி கிடைக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு சிபிஐ பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. முதல்ல இந்த கேண்டிடேட் மேல நடவடிக்கை எடுங்க, அந்த அப்பாவி மக்களுக்கு அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க போயிருக்கோம் இந்த 500 கோடி? யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அடுத்தவன் காசு தானே, சும்மா அள்ளி இறக்கலாம்ல. பதவிக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். என்ன மிஞ்சு மிஞ்சு போனா திருப்பி கேட்பாங்க, அப்போ உருட்டி மிரட்டி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தானே. இந்த தைரியம் எங்க இருந்து வருது? மாநில அரசாங்கம் இதில் தலையிட்டு இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். பாவம் வயசானவங்க, அவங்க வயித்துல அடிச்சுட்டு யாருமே நல்லா இருக்க முடியாது.